பண்ணிட்டேங்கம்மா. ஒரு நிமிஷம். சிவாய நம. சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயாகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருடி வணக்கம். குருவடி சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே நால்வர் துதிப்பாடி விநாயகர் துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. வாருங்கள் ஐயா. சிவசிவா. நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. எந்நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்த இளம்பிரை போலும் எய்த்தனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியற்கோன் வெப்போலித்த புகழியற்கோன் கலல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவம் ஆகி, அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமம் ஆகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம்புரிகின்ற பூங்கலல் போற்றி போற்றி. தம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன். மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் பிள்ளை குத்தனின் திருப்பதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னாட் திருவடிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் குடும்பத்தின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையில் மூன்றாம் தந்திரத்தில் 10வது தலைப்பாகிய அட்டாங்க யோக பேரு பற்றி இன்று சிந்திக்க உள்ளோம். அட்டாங்க யோகம், அஷ்டம்னா 8, யோகம்னா இறைவனோடு இணைவது. அந்த மாதிரி இறைவனோடு இணைவதற்கு 8 படிகள் இருக்கின்றன. அதை அட்ட அங்கங்கள் 8 உறுப்புகள்னு சொல்றாங்க. அது முதல் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற அந்த 8 உறுப்புகள். அந்த 8 உறுப்புகளை பற்றியும் இந்த 8 அங்கங்களை பற்றியும் நம்ம விரிவாவே பார்த்தோம். ஒன்னொன்னுக்கும் ஒரு 10 மந்திரங்கள் மூலமா பார்த்தோம். இப்ப அதை தொகுத்து ஒரே தொகுப்பா சொல்றாரு. நம்ம நியமம் செய்தால் என்ன, யமம் செய்தால் என்ன பயன் கிடைக்கும், நியமம் செய்தால் என்ன பயன் கிடைக்கும் என்று அந்த அட்டாங்க யோகத்தால் அந்த ஒவ்வொரு உறுப்பினாலும் நாம் என்ன பயனை பெறப் போகின்றோம் என்பதை திருமூல நாயனார் இங்கு விரிவாக சொல்கின்றார். பாடலுக்குள் செல்லலாம். திருச்சிற்றம்பலம். யமம். போதுகந்தேனும் பொடிசடையானடி யாதுகந்தார் அமராபதிக்கே செல்வர், ஏதுகந்தான் இவன் எந்தருள் செய்திடும் மாதுகந்தானிடம் மால்விடையானே. யமத்தின் பயனை இந்த பாடலில் சொல்லுகின்றார். யமம்னா நம்ம விளக்க வேண்டிய பொருள்கள். போது உகந்தேறும் அப்படின்ற பாடம் இது. அந்த ஒரு பதிகத்துல போகந்தேறும்னு வந்திருக்கு. அங்க தூ சேர்த்துக்கணும். போது உகந்து ஏறும். போதுன்னா மலருடைய ஒரு பருவம். பூவோடு நூறு சுமந்து அத்தி, போதோடு நீர் சுமந்து எதிர்பார்க்கிறோம் இல்லையா? போது என்பது அந்த மலரின் ஒரு பருவத்தை குறிக்கும். மலரக்கூடிய பருவம்.
அந்த போதுக்கு என்ன ஆசைன்னா பெருமானுடைய சடையை போய் நம்ம வந்து சேர வேண்டும். பூவானது பெருமானது சடையை சேர்ந்து அடைய வேண்டும் என அந்த பூவுக்கு ஆசை. பெருமானுக்கு என்ன ஆசைன்னா இந்த பூவாகிய அந்த ஆன்மா தன்னுடைய தடையில் சேர வேண்டும் என்று பெருமானுக்கும் ஆசை. இந்த மாதிரி 2 பேருக்குமே அந்த ஆசை இருக்கு. இந்த பூவானது உகந்து ஏறும் விரும்பி அடையக்கூடிய புரிசடையானது முறுக்கப்பட்ட சடைகளை உடைய அந்த சிவபெருமானுடைய அடி, அந்த திருவடிக்கண் யாது உகந்த ஆர். அந்த பெருமானுடைய அடியை அடைவதற்காக நம்ம பிறவியை அந்த எடுத்திருக்கோம். அத எந்த வகையிலாவது அதை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு என்ன அடிப்படை என்ன? அங்க வந்து அன்பு வேண்டும். அந்த அன்பு பூண்டவர்கள் என்ன செய்வார்கள்? அமராபதி. அமராபதி என்பது அமரர்களுடைய பதி, தேவர்களுடைய பதி. அது வந்து இந்திரலோகம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த இந்திரலோகம் வந்து விண்ணுலகத்தில் ஒரு பகுதி. அந்த அன்பு பூண்டவர்கள் அந்த தேவர் உலகமாகிய அந்த விண்ணுலகத்துக்கு செல்வார்கள். ஏது உகந்தான் இவன் என்று அருள் செய்திடும் மாது உகந்து ஆடிடும் மால் விடையோனே. பெருமானுக்கு பிடித்தது வந்து விடை, இடப வாகனம். அந்த விடவாகனம் வந்து மிக பெரியது. மால்னா மிக பெருமையை வந்து குறிக்கும். அந்த பெரிய பெருமையுடைய அந்த இடப வாகனத்தை உடைய ஒரு கற்பத்துல வந்து திருமாலே வந்து என்ன செஞ்சார்? பெருமானை வந்து இடபமாக ஏந்தினார் இல்லையா? அந்த திரிபுரம் எடுத்த அந்த நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாலையிலோ அந்த திருச்சாலை பாக்குறோம். எனவே அந்த திருமாலாகிய அந்த இடப வாகனத்தை பெருமான் ஏறுகின்றார். அவர் என்ன அவர் போது மட்டுமா உகக்கின்றார்னா மாதையும் உகக்கின்றார். நம்முடைய அம்மையாகிய அந்த அருள் சக்தியை இடபாகத்தில் உடையவர், இடபாகனத்தை உடையவர். அம்பாளை இடபாகத்தில் உடையவர். மாது உகந்து ஆடிடும். அம்பாளை ஆசையோட வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவர் என்ன செய்வார்? அந்த மகாதேவி மனம் உவக்குமாறு அவர் திருக்கூத்து செய்கின்றார். தில்லையம்பலத்திலே பாக்குறோம், நடராஜ பெருமான் வந்து திருக்கூத்து ஆடுகின்றார். இந்த திருக்கூத்து ஆடும்போது யாரு பாக்குறாங்கன்னா சிவகாமி அம்மா தான் பார்த்துட்டு உயிர்களாகிய நமக்கு வந்து அதை அருள் செய்கின்றார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து பவர் அதிகம், ஹை வோல்டேஜ் கரண்ட். அது நம்ம வீட்டுக்கு டொமஸ்டிக் வந்து பயன்படாது. அம்மா பார்த்து நமக்கு வந்து படிப்படியா அதை ரிடியூஸ் பண்ணி இந்த வீட்டு ஒவ்வொருத்தர் எவ்வளவு வேணும், 100 வாட்ஸ் வேணுமா, 200 வாட்ஸ் வேணும், அம்மா வந்து அந்த ஆன்மாக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. அம்மைக்கான அவன் நடனம் ஆடுகின்றார். எனவே உலகர் அனைவரும் அந்த பூவை விரும்பி சூடுகின்றார்கள். ஆனா அந்த பூவானது சிவபெருமான் விடையடைய விரும்புகின்றது. அப்பேற்பட்ட அந்த பூவினுடைய வினையாக பெருமான் வந்து சிலர். பெருமானுக்கு வந்து வெறுப்புன்னு கிடையாது. ஆனா அவனது அன்பர்களை வந்து விரும்புகின்றான், அன்பர்களிடம் வந்து அன்பு செய்கின்றான் என்று சொல்கின்றார்கள். அதுல யாது உகந்தார். உகந்தார்னா எதையாவது கருதி அன்பு கொண்டால் சரி, அது வந்து காமிய பக்தின்னு சொல்றோம். எனக்கு எதுவுமே வேண்டாம், பெருமானே நீ மட்டும் போதும் அப்படின்னு விரும்பினா அது வந்து நிஷ்காமிய பக்தி. எனவே நீங்க வந்து காமிய பக்தி பண்ணாலும் சரி, நிஷ்காமிய பக்தி பண்ணாலும் சரி, எந்த கருத்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பெருமான் வந்து உங்களுக்கு விண்ணுலகம் கொடுப்பான். அந்த விண்ணுலகம் என்பதை அதை பல வகையாக பிரிக்கின்றார்கள். ஒண்ணு வந்து இந்திரலோகம், இந்த சொர்க்கம் இருக்கக்கூடிய இந்திரலோகம். அதை தாண்டியது பிரம்மலோகம், அதை தாண்டியது விஷ்ணுலோகம், அதை தாண்டியது ருத்ரலோகம், அதை தாண்டியது மகேஸ்வரலோகம், அதை தாண்டியது சதாசிவலோகம், அதை தாண்டியது சக்தி லோகம், அதை தாண்டியது சிவலோகம். இது எல்லாமே விண்ணுலகம் என்று சொல்லப்படுகிறது. நம்ம அடியார்கள் விரும்பி அடைவது அந்த சிவலோகம். எனவே அந்த அமராவதிக்கே செல்வார்கள் என்று சொல்வார்கள். எனவே இவர் சில பேருக்கு வந்து இந்திரனாக வேண்டும் என்று ஆசை இருக்கும். அந்த ஆசைக்காக அவர்கள் அந்த அசுமேத யாகம்லாம் செய்யறாங்க இல்லையா, அவர்களுக்கு அவங்க இந்திரலோகத்தை வந்து பெருமான் கொடுப்பார். அவர் என்னத்தை விரும்புகிறார்களோ வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் என்று அப்பர் பெருமான் வந்து சொல்வார் இல்லையா. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நோய் என்று மாணிக்க வாசக பெருமான் வந்து செய்வார். எனவே இந்த ஆன்மாவுக்கு வந்து எது உகந்தது என்று பெருமான் பார்த்து அதை அருள் செய்வான் என்ற அந்த கருத்து வந்து முதல் பாடலுக்கு இந்த யமத்துக்கு பயனாக பெருமான் என்ன கொடுப்பான்? அந்த சொர்க்கலோகத்தையே, அந்த 7 லோகங்கள்ல எந்த லோகம்னாலும் சரி அதை கொடுப்பான். எனவே
அந்த மலர்கள் வந்து பெருமானை அடைய விரும்புகின்றது. அவற்றை பெருமான் வந்து தன்னுடைய சடையில் வந்து பொருத்திக் கொள்கின்றான். அப்பேற்பட்ட சிவபெருமானது திருவடியை நீங்க வந்து யாது உகந்து அப்படின்னு கொஞ்சோண்டு ஒரு எல்முனை அளவு, ஒரு திணை அளவு நீங்கள் வந்து சிறிதளவு விரும்பினால் கூட அவர்களுக்கு என்ன, அவங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சரி, அவர்களுக்கு வந்து விண்ணுலகத்தில் உள்ள அந்த 7 உலகத்துல எது வேணாலும் கிடைக்கும். அவருக்கு வந்து நரகத்துக்கு போக மாட்டாங்க, சொர்க்கம் தான் கிடைக்கும், விண்ணுலகம் தான் கிடைக்கும். பெருமான் என்ன செய்கின்றான், அந்த இறைவியை ஒருவாள் வைத்து விரும்பி வைத்து நடன்படுகின்றான். அவன் வந்து தன்னை யாரு விரும்புகின்றானோ, பெருமானே எனக்கு வந்து இந்த உலக பொருள்கள் வேண்டாம், உலக போகங்கள் வேண்டாம், எனக்கு நீ மட்டும் போதும் என்று பெருமானை சிவாயனமையா அடியனை கேட்கலையா, யாருக்கும் கேட்கல தெரியல, எனக்கு கேட்கலைங்கய்யா அடியனுக்கு. மற்றவங்களுக்கு கேக்குதாமா? எல்லாருக்கும் கேக்குதுங்கய்யா. கேக்குதுங்க ஐயா. சிவா கேக்குதுங்க ஐயா. நீங்க வெளியில போயிட்டு உள்ள வாங்கம்மா. நீங்க வெளியில போயிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க. உங்க நெட்ல பிரச்சனை இருக்கு. எனவே அவர் என்ன செய்கின்றார் அப்படிங்கிறப்ப, நீ வந்து கொஞ்சோண்டு ஒரு எள்ளு முனை அளவுக்கு, ஒரு திணை அளவுக்கு நீ வந்து அது யாது வந்து கொஞ்சோண்டு நீ விரும்பினா கூட போதும். அந்த விரும்புவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு வந்து என்ன விரும்புகின்றானோ, அதாவது இந்த ஆன்மாவுக்கு என்ன பக்குவம் இருக்கின்றதோ அதை வந்து பெருமான் வந்து அருள் செய்திடும். பெருமானுக்கு தெரிஞ்சது எல்லாமே அருள் தான். அதை தவிர்த்து பெருமானுக்கு எதுவுமே தெரியாது. படைப்பதும் அருள், காப்பதும் அருள், ஒடுக்குவதும் அருள், மறைப்பதும் அருள், அருள்வதும் அருள். பெருமான் செய்வது எல்லாமே இந்த உயிர்களுக்கு அருள் தான். அதை தான் வந்து பெருமான் செய்திடுவார். ஏன்னா எங்க இருக்கா, பக்கத்துல வந்து அம்பாள் இருக்கின்றார், திருவள்ளுவர் சக்தியாக அம்பாள் கூட வந்திருக்கா. அந்த பெருமானுக்கு அருள் மட்டும்தான் தெரியும். அவன் யார் மேல வாரான், அந்த அறவிடை மேல வந்து வாரான். தர்மத்தின்படி நம்முடைய நடந்தோம்னா பெருமான் நமக்கு அதை செய்திருவான். அதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த திருக்கலிற்கு ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணாரன். பெருமானை வந்து இந்த 5 புலன்களால் வந்து காண முடியாது. கண் முதல் புலனால் காட்டியும் எல்லோன். அப்பேற்பட்ட பெருமான் வந்து நீ கொஞ்சோண்டு அன்பு செஞ்சா போதும். ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணாரன். அதுக்கு என்ன வழி இருக்கின்றது? அதுக்கு வந்து நல்ல சிவ தன்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணாரன். பெருமானை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? இந்த நான் என்கின்ற அந்த அகங்காரம், அந்த ஆன்ம தற்போதம், நான் 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 சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா, நான் திருமந்திரம் சொல்றேன், நான் திருமந்திரம் சொல்றேன், நான் திருமந்திரம் படிக்கிறேன். அந்த நான் கூட ஒரு அகங்காரம் தான், அது கூட ஒரு ஆணவத்தின் அம்சம் தான். அந்த ஆனா அந்த நான் வந்து அழியணும். நம்ம இவ்வளவு சாதனை செய்யறோமே, எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த நான் வந்து போகணும். இந்த நான் போனாதான், நான்கிற தற்போதம் போனாதான் அப்ப என்ன செய்யும், அப்பதான் உண்மையான அன்பு வரும். நான் அழிய வல்லதனால் அப்பதான் உண்மையான அன்பு வரும். ஆரேனும் அன்பு செய்யின், அப்பதான் பெருமான் மேல உண்மையான அன்பு வரும். அது வரைக்கும் மனைவி, மக்கள், பொருட்கள், போகங்கள், அதன் மேலதான் ஆசையும் பாசமும் வரும். அப்படின்னு அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணாரன் என்று திருக்கலட்டிப்படியாரில் சொல்லியிருக்கோம். இந்த யோகத்தின் முதல் படி யமம், தீயவற்றை விளக்குவது. அது தீயவற்றை நீங்க விளக்குனீங்கன்னா அவனுக்கு வந்து இம்மையில் என்ன பயனை விரும்பினாலும் அதுவும் கிடைக்கும். மறுமையில் வந்து அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பெருமான் வந்து அந்த விண்ணுலகத்துல, அந்த 7 உலகத்துல ஏதாவது ஒண்ணு அவனுக்கு வந்து பெருமான் கொடுத்து இருக்கிறான். யாதுன்னா எது விரும்பினாலும் சரி, சொன்னோண்டு அளவு விரும்பினாலும் சரி என்ற அந்த கருத்தை வந்து பெருமான் கொடுப்பதாக இந்த பாட்டுல சொல்லி இருக்கிறார்கள். இப்ப சொர்க்கம்னா என்ன? சொர்க்கம்னா இந்த மாதிரி சாதாரண சிவனை பத்தி தெரியாதவங்களுக்கு அந்த தேவலோகத்தில் உள்ள சொர்க்கம். சிவயோகிகளுக்கு எது அப்படின்னா, அவங்க வந்து அந்த 3ஐயும் தாண்டி இந்திரலோகம், பிரம்மலோகம், விஷ்ணுலோகம் தாண்டி அதுக்கு மேல உள்ள ருத்ரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சக்திலோகம், சிவலோகம், அந்த லோகத்துல வந்து அவர்கள் பிறவி எடுப்பார்கள், இந்த சாலோகத்துக்கு போவார்கள் என்று சொல்வார்கள். இதெல்லாம் யமத்தின் பயன் வந்து இந்த முதல் பாடலில் சொல்லப்பட்டது. அடுத்து 2வது பாடல் நியமம். பற்றி பதத்தன்பு வைத்து பரன் புகழ் கற்றிருந்தாங்கே கருதும் அவர்கற்கு முற்றிருந்தாங்கே முனிவர் எதிர்வர சிவபதம்
சேரலுமாமே. பற்றி எதை பற்றணும்? பற்றுக பற்றத்தான் பற்றினை. பற்றத்தான் பற்று இது சிவபெருமான பற்றற்றவன். அவன் வந்து அவன் அன்பு வடிவானவன். அவனுக்கு பற்று பாசம் வந்து கிடையாது. நம்ம எதை பற்றணும்? அந்த சிவபெருமானது திருவடியை துணையாக பற்றி கொள்ள வேண்டும். பற்றிங்கிறதுக்கு பெருமானுடைய திருவடியை துணையாக பற்றி பதத்து அன்பு, அந்த திருவடிக்குமே நீ வந்து அன்பு வைத்து அன்பு செய்து பரன் புகழ், அந்த பரனாகிய சிவபெருமானுடைய புகழை நீங்கள் கற்று முதல்ல என்ன பண்ணணும்? நீங்க வந்து படிக்கணும், கற்கணும். நீங்களா படிச்சாலும் சரி, இல்ல ஒரு படிக்க சொல்லி நீங்க கேட்டாலும் சரி. கற்றல் கேட்டல் உடையார் பெரியோர் என்று ஞானசம்பந்தர் முதல் பதிகத்திலேயே சொல்லியிருக்கின்றார்கள். பெருமானுடைய இந்த புகழை தான் நீங்க கற்க வேண்டும். இந்த புகழ நீங்க என்ன பெருமான் மேல அன்பு வைக்கணும். அன்பு வச்சாதான் புகழ் பாட முடியும். அதனால பெருமானுடைய திருவடியை பற்றி அன்பு செய்து அவனது புகழை வந்து நீங்கள் இந்த மாதிரி தேவாரம், திருமுறைகள், இந்த மாதிரி சாத்திரங்கள் இதன் மூலமாக நீங்கள் கற்றும் அல்லது கேட்டும் என்ன செய்ய கருதும் அதை உந்தியே மட்டுமே நீங்கள் வந்து கருதி கொண்டே இருக்க வேண்டும், நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கருதல் என்பதற்கு அவ்வளவு பொருள் இருக்கின்றது. அதே தியானிக்கவர்களுக்கு முற்று எழுந்து ஆங்கே முனிவர் எதிர்வர, அந்த ஒழுக்கத்திலேயே இருப்பவர்களுக்கு சிவபெருமானுடைய திருவடிப்பட்டை மட்டும் பற்றி கொண்டு அந்த தன்மையிலேயே ஒழுக உள்ளவர்களுக்கு முனிவர் எதிர்வர, அந்த முனிவர் குலாம் வந்து அது எதிர் வந்து எங்கங்க அவ எந்த லோகத்துக்கு போனாலும் சரி, திருலோகத்துக்கு போனாலும் சரி, ருத்ரலோகத்துக்கு போனாலும் சரி, சக்தி லோகத்துக்கு போனாலும் சிவலோகத்துக்கு போனாலும் சரி, அங்க ஒன்னொன்னுலயே வந்து அங்க முனிவர்கள் இருப்பார்கள். அந்த முனிவர் குலாம் வந்து அவர்கள் எதிர்வர தெற்றும் சிவபதம் சேரலும் மாமே. தெற்றும் என்பது அந்த ஒளியை தரக்கூடிய சிவபதத்தை அவர்கள் சேரக்கூடும் என்பது இந்த பத உரை. இதற்கு நம்ம உதாரணம் பார்த்தோம்னா, யோகத்தின் வழியாக பெருமானை அடைந்தவர்கள் வந்து நாயன்மார்ல முக்கியமா 2 பேர். ஒருத்தர் வந்து பெருமநிலை குரம்பர். பெருமநிலை குரம்பர் சுந்தரையே தனக்கு குருவாக வைத்துக் கொண்டு அதன் மூலமாக யோகம் செய்து அந்த இட நாடி பிங்கள நாடி அடித்து இந்த சுடுமுனை நாடி வழியாக என்ன செஞ்சார்? இந்த கபாலத்தின் உச்சியை பிளந்து கொண்டு அந்த ஆடி சுவாதிக்கு முதல் நாள் வந்து நம்முடைய சுந்தர பெருமான் வருவதாக அறிந்து கொண்டு அங்கே போய் பெருமானுக்காக செல்கின்றார். அது சுருக்கமா வந்து நம்முடைய சேக்கிலார் வந்து சொல்லிவிட்டார். இரண்டாவது வந்து நம்முடைய சுந்தர பெருமான் என்ன செய்கின்றார்? வெறுத்தேன் மனை வாழ்க்கையை, நீ வந்து பெண் மேல் ஆசைப்பட்டால் மாதல் மேல் மையல் வைத்தனை என்று பெருமான் அவர் மீது குற்றச்சாட்டி நம்முடைய வந்து இந்த நம்முடைய தென் திசைக்கு வந்து அனுப்புகின்றார் இல்லையா? தென் திசைக்கு வந்து அந்த 2 பெண்களும் சேர்ந்து இன்பு துன்பங்களை அனுபவித்து வெறுத்தேன் மனை வாழ்க்கையை என்று அவர் பாடும்போது பெருமான் என்ன செய்கின்றார்? அந்த வெள்ளை யானையை வந்து அனுப்புகின்றார். இந்த வெள்ளை யானையை அனுப்பும் போது என்ன செய்கின்றார்? அதன் மேல் ஏறிக்கொண்டு நம்முடைய சுந்தர பெருமான் வந்து கைலாயத்தை நோக்கி புறப்படுகின்றார். அப்போ வந்து நொடித்தாண்மை சொல்றார். இந்திரன்மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மற்ற யானை அருள் புரிந்து சுந்தர மாமுனிவர் இவனார் என்ன எம்பெருமான் நம் தமரோரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. கைலாயத்திலே வந்து நிறைய முனிவர்கள் வந்து பெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் வந்து சுந்தர மாமுனிவர் மிக அழகு மிக்கவர்கள், அறிவாலும் அழகு மிக்கவர்கள், அதான் சுந்தர மாமுனிவர். உமமணி முனிவர் தானே முதல்ல பார்க்கிறாரு. அதான் அவங்க எல்லாம் கேட்கிறாங்க. அப்பேற்பட்ட பல முனிவர்கள் வந்து என்ன செய்யறாங்க? அந்த கைலாயத்துல இருக்காங்க. பெருமானே, இந்த மாதிரி ஒரு வரவேற்பை வந்து நாங்க வந்து பல ஊழி காலமா அங்க இருக்கோம், இது மாதிரி நாங்க வந்து பார்க்கவே இல்லையே. அப்ப இவர் யாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க இந்திரன் இருக்கா, மால் இருக்கா, பிரம்மன், இவங்கெல்லாம் யாரு? சுந்தர பிரம்மன் வருவதற்காக அவங்க வந்து எதிர்கார்த்த இந்திரன், மால், பிரம்மன், எளிதான தேவர்கள் அழகு மிக்கவர்கள் வந்து அவர்கள் வந்து
நம்முடைய சுந்தர பெருமான் எதிர்கொள்ள அப்ப என்ன செய்கின்றார்கள்? பெருமான் மத்த யானையை கொடுக்கின்றார். அப்ப இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கோலகாலம் வரவேற்ப நாங்க பார்க்கலையே, இவன் யாருன்னு நம் தமர் ஊரன் என்றால் இவன் என் ஊர்க்கடையா, என் சொந்தக்காரையா. தமர்னா எனக்கு சொந்தக்காரன், ஊரன்னா ஊர்க்காரன். திருவாரூர் பிறந்தார்கள், எல்லோருக்கும் அடையுதுதான். நம்மளும் நம்புறாங்க. பூலோகம் எல்லாமே வந்துட்டு திருவாரூர் தான், பிருத்திவி தத்துவம் எல்லாமே திருவாரூர் தான். நம்மளும் பெருமானுக்கு உறவு தான். நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. பெருமான் வாயாலேயே சொல்ற அந்த புகழ் என்னுடைய சுந்தர பெருமானுக்கு கிடைத்தது. அதான் முனிவர் எதிர்வங்கிறது. அதுதான் அந்த கருத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி கொடுக்கும்போது பெருமான் என்ன செய்கின்றார்? நமக்கு சிவபதம் கொடுப்பார். சிவபதம், இந்த சிவமாகிய அந்த பதமுக்தியை கொடுப்பார். முக்தி பதமுக்தி, பரமுக்தின்னு ரெண்டா இருக்கு. அந்த பதமுக்திங்கிறது சாலோகம், சாமீபம், சாரூபம். சாலோகம்னா சிவலோகத்தில் வாழ்வது. சாமீபம்னா பெருமானுக்கு அருகில் அண்மையில் அனுப்ப தொண்டராக இருப்பது. சாரூபம்னா நம்முடைய சுந்தர பெருமான் போல பெருமானுடைய அந்த உருவத்தை தாங்கி நிற்பது. அது என்னது? அந்த மூணும் பதமுக்தி. அதை தாண்டி பரமுக்தி அந்த பெருமானிலே ஒன்றாக கலந்து விடுவது. ஆனா பதமுக்தி. அதான் சிவபதம் நமக்கு சிறடாம். தித்திக்கும் சிவபதத்தை, உத்தமதாம் சிவபதத்தை அப்படின்ட்டு நம்ம பல இடங்கள்ல மணிவாசல் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே அந்த நியமத்தின் பயன் என்ன? திருவடியை பற்றி பதத்து அன்பு, அந்த திருவடிக்கு நீ அன்பு வைத்து பரன் புகழ் பாடி, அந்த சிவபெருமான் புகழையே நீ கற்று கேட்டு புகழ் பாடி அதையே கருதும் அவருக்கு, அதையே சிந்தித்து தியானித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த முனிவர் முற்று எழுந்தாங்கே, அந்த முனிவர்களுள்ள ஒருத்தருந்துள்ள எல்லா பேருமே அவங்க அனைவரும் எழுந்து எதிர்கொண்டு அழைக்க பெற்றும் அந்த ஒளி ஊசக்கூடிய தெரிந்த சிவபதத்தை நீங்கள் அடையலாகும் என்று அந்த பாட்டை பெருமானுடைய திருவடிக்கு நீங்க பற்றி கொள்ள வேண்டும், அன்பு போட வேண்டும், புகழை பாட வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று கேட்டல், சிந்தித்தல், தெரிதல் கிடைச்சா உங்களுக்கு அந்த நிச்சை கைகூடிவிடும் என்று இந்த இரண்டாவது பாடல சொல்லியிருக்கின்றார்கள். சிவபெருமான் திருவடியை துணையாக பற்றி கொள்ள வேண்டும், அவனுக்கு அன்பு செய்ய வேண்டும், அவன் புகழை கற்க வேண்டும், கேட்க வேண்டும், அந்த தன்மையிலே ஒழுக வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் உங்களுடைய ஆயுள் முடிந்தது பிறகு அந்த முனிவர் குலாம் அனைவரும் நீங்கள் வேண்டிய உலகத்தில் உங்களை எதிர்கொண்ட அழைத்து சென்று அந்த உலகத்தை சேர்ப்பார்கள் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி போறப்ப என்ன செய்யும்? பலவித அந்த ஒலிகள் கேட்கும். அந்த பாட்டில் அற ஒளியாகமங்கள், அறிவாரறி தோத்திரங்கள், விரவிய வேத ஒளி, விண்ணெங்கும் உணவதிர மரபலிவானன் நம்ம கைலாயத்தை போர்க்கிறப்ப அங்க அரஹர அரஹர அரஹரன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த அற ஒளி அடுத்து ஆகமத்தின் மூலமா பெருமழை போடுவார்கள். அந்த ஆகமங்கள வேதத்தை சொல்லுவாங்க. அற ஒளி ஆகமங்கள், அறிவார் அறி தோத்திரங்கள். எனக்கு என்ன தோத்திரம் தெரியும்? எனக்கு திருவாசகம் தெரியும்னா நான் அங்க போனா என்ன செய்வேன்? திருவாசகம் பாடிக்கிட்டு இருப்பேன். அப்படி ஒவ்வொருத்தர் திருப்பூர் பாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அறிவார் அறி தோத்திரங்கள், அந்த ஆன்மாவுக்கு என்னென்ன தோத்திரம் தெரியுமோ அந்த மாதிரி தோத்திரம் கிடைக்கும். அது கூட விரைவிய வேத ஒளி, இந்த ஸ்ரீருத்ரம் முதலான அந்த வேத ஒளிகள், ரிக்கேது, சாம, அதர்வன வேதம் அது எப்படி இருக்கும்? அந்த விண்ணெங்கும் உணவதிர அது கூட சேர்த்து அந்த உணவு போட்ட வாக்கியங்களா கேட்கும். அது மாதிரி அந்த கைலாயத்தை நெருங்க நெருங்க நமக்கு அந்த ஒளிலாம் கேட்குங்கிற பாட்டை இந்த பாட்டை பாக்குறோம். அடுத்த மூணாவது பாட்டு ஆசனம். வருந்தி தவம் செய்து வானவர் போவாய், பிறந்த மராபதி செல்வன் இவன் என கருந்தன் உளவம் குழலும் இயம்ப இருந்தின்பம் எய்துவர் ஈசனரோளே. இந்த ஆசனத்தின் பயன் என்ன என்பதை இந்த மூன்றாவது பாட்டில் சொல்லுகின்றார். வருந்தி தவம் செய்து, ஆசனம் போறப்ப உடம்புல ரொம்ப வலிக்கும், கஷ்டமா இருக்கும், வருத்தமா இருக்கும். எனவே அந்த தவம் செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆசனம் போடணும். அது ஆரம்பத்துல உடம்பு வலிக்கும், வருத்தமா இருக்கும். எனவே ஆசனங்கள் இருந்து வருந்தி தவம் செய்து வானவர் கோனாய், இந்த தேவருக்கு தலைவனாகிய அந்த இந்திரனாக மாறி திருந்து அமராவதி செல்வன், இந்த அமராவதியாகிய அந்த தேவர் உலகத்திற்கு
இவன்தான் செல்வன், இவன்தான் தலைவன், இவன் என பாராட்ட இந்த தேவர்களே வந்து பாராட்டுறாங்க. எனவே இந்திரனை விட மிகவும் புகழ் பெற்று விட்டான். அப்புறம் இவன் என கருந்தன் முழவம் குழலும். அப்ப வந்து தன்மை வாய்ந்த அந்த முழவம் என்ற வாத்திய கருவியும் புல்லாங்குழல் என்ற அந்த வாத்திய கருவியும் ஒலிக்கும்படி ஈசன் அருளால் இருந்து இன்பம் எய்துவர். அந்த உலகத்தில் இருந்து அந்த உலகத்துக்கு உண்டான அந்த இன்பங்களை அவருடைய பிராரப்த கர்மத்தின்படி அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இவன் வந்து அமராவதி செல்வன், இந்த தேவலோகத்துக்கே இவன் தான் பெரிய செல்வன் என்று எல்லோரும் வந்து பாராட்டுகின்றார்கள். அந்த இந்திரலோக வாழ்வு அவனுக்கு கிடைக்கும் என்ற கருத்து வந்து இந்த ஆசனத்தின் பயனாக சொல்லியிருக்கின்றார்கள். அதிலேயே வந்து அங்க போகும்போது அந்த முழவம் பின்னெங்கும் முழவதின்னு பார்த்தோம்னா அறமொழி ஆகமங்கள், அறிவாரடி தோத்திரங்கள், விரவிய வேத ஒளி, பின்னெங்கும் முழவதிர, அந்த முழ வந்து அங்க சொல்றாரு. அது கூட சேர்ந்து புல்லாங்குழலும் என்று ஒலிக்கும். அந்த மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி வரவேற்பார்கள் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கிறார்கள். இதே தவம் செய்யறப்ப உடம்பு கஷ்டமா இருக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் தவங்கிறது சரியை கிரியை யோகம். சரியை செஞ்சாலும் சரி, கிரியை செஞ்சாலும் சரி, யோகம் செஞ்சாலும் சரி, அப்ப என்ன செய்வோம், உடம்புக்கு ஒரு வலிதான் இருக்கும். மெய் வருத்தம் பாரார் கண் குஞ்சார் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? அது மாதிரி அந்த மெய் வருத்தம் வந்தாலும் அந்த தவத்தை விட மாட்டார்கள். அந்த தவம் செய்வதால் பெருமானுடைய அருள் கிடைக்கும். அந்த அருளால் அவன் வந்து விண்ணவருக்கு தலைவனாக மாறி அந்த வானுலக செல்வத்திற்கு உரிமை உடையவனாக மாறுவான் என்று அப்போது பலரும் புகழ்வார்கள். புகழ்வதோடு அந்த முழவம், மத்தளம், குளம் போன்ற வாத்தியங்கள் ஒலிக்க அவனை அந்த ஆசனத்தில் இருத்தி, இங்க அவன் ஆசனம் பண்ணா ஆனா அங்க ஒரு ஆசனத்தை குறித்து இந்த புல்லாங்குழல் எல்லாம் வாசிப்பாங்க என்ற கருத்து 3வது பாட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோகம் செய்யும் போது நமக்கு மெய் வருந்தும், உடம்பும் வருந்தும், மனசும் வருந்தும். இந்த மனசையும் உடம்பையும் வருத்தி வழிப்படுத்தணும். அது போக்குல வந்து விடக்கூடாது. அப்ப இவன் வந்து ஏதாவது ஒரு போனத்துக்கு அதிபதியாக மாறிவிடுவான் என்ற ஒரு கருத்தை வந்து ஒரு பயன் கருதி செஞ்சா அந்த பயன் கிடைக்கும். எந்த பயனும் கிடைக்கல அப்படின்னா பெருமாள் வந்து தன்னுடைய திருவடிக்கு வந்து கேட்டுக்கொள்வார். அடுத்த பிராணாயாமம் 4வது பாட்டு. செம்பரு சிவர்கதி செந்தைதும் காலத்து கும்பக கமரர் குலாம் வந்து எதிர்கொள்ள எம்பொன் தலைவன் இவனாம் என சொல்ல இன்ப கனவி இருக்கணுமாமி. செம்பற் சிவக்கதி சென்று எய்தலும். அந்த பெருமானுடைய லோகம் வந்து எப்படி இருக்கும்? திருவையார் அகலாத செம்பன் ஜோதி என்று அப்பர் பெருமான் வந்து பாடுவார். பெருமான் வந்து செம்பன் ஜோதி, அவன் இருக்கின்ற அந்த உலகமும் வந்து அந்த செம்பொன் போன்றுதான் இருக்கும். அந்த செம்பண்ணை போல செம்பண்ணை பலிக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய அந்த சிவகதி, அந்த சிவலோகத்தை நீங்கள் எய்தும் காலத்து, அந்த சிவலோகத்தை நீங்கள் எய்துகின்ற அடைகின்ற காலத்து கும்பகத்து அமர. ஒரு பெரியவங்க வந்து நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய குருமாசம் என்ன செய்யறோம், நம்ம வந்து பூரண கும்பம் வச்சு வரவேற்கணும் இல்லையா? அந்த மாதிரி பூரண கும்பத்தோடு அமரர் குலாம், அந்த தேவர் குலாம் வந்து எதிர்கொள்ள, இவனை வந்து எதிர்கொண்டு அழைக்க எம் பொன் தலைவன் இவனாம் என சொல்ல. எனவே இவன் வந்து பொன்னை போல போற்றத்தக்க தலைவன் என்று அவர்கள் அனைவரும் பாராட்ட இன்பக் கலவி இருக்கணுமாமே. கலவி என்பது சேர்வது, இன்பக் கலவி என்பது இன்பத்தோடு சேர்வது, சேர்ந்து இருக்கணுமாமே என்றும் இருக்கலாம். அவன் வந்து அந்த கலவி இன்பம் பெற்று அங்கு இருக்கக்கூடும். ஏன்னா இவன் வந்து பிராணவாயு வந்து பூரகம், கும்பகம், ரேசகம் அந்த செய்ததன் பயனாக தேவர்கள் வந்து செம்பொன்மயமான அந்த தேவலோகத்துக்கு சென்று அவனை விண்ணவர் குலாம் எதிர்கொண்டு அழைக்கின்றார்கள். அப்போது அங்குள்ள அந்த அறம்பெயர் முதலான அந்த தேவர்கள் வந்து பெண் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை இருந்தால், அந்த பிராரப்தம் இருந்தால், அந்த விண்ணுலக மகளிர் வந்து தாமே வந்து இவன் எனக்கு கிடைத்திற்கு அரிய தலைவன் என்று மையலுற்று அவனை சேரவும் கூடும். இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள்.
இந்த ஆன்மாவில ஏதாவது சொத்த மிச்சம் ஏதாவது ஆசை இருந்தது அப்படின்னா அப்ப அந்த இன்பமும் உனக்கு கிடைக்கும். கும்பம் என்பது இந்த பூர்ண கும்பத்தையும் குறிக்கும். இவன் வந்து இந்த பிராணாயாமம் பண்றப்ப பூரகம் கும்பகம் ரேசகம் பண்றா இல்லையா, அதையும் வந்து குறிக்கும் என்று இந்த பாட்டை வந்து சொல்லி இருக்கிறார்கள். இது வந்து நம்முடைய சாதாரண மக்கள் செய்யக்கூடியது. ஆனா சிவயோகிகளுக்கு வந்து என்ன செய்வார்கள், அவர்கள் வந்து பெண்களை வந்து விரும்ப மாட்டார்கள். அந்த பெருமானோடைய சேரக்கூடிய அந்த இன்ப கலவையை தான் அவர்கள் ஆனந்தித்து இருப்பார்கள். நம்ம போன்ற சாதாரண மக்களுக்கு வந்து அந்த பெண் இன்பம் மனசுல இருந்ததுன்னா அதையும் அந்த தேவலோக மகளோடு அவர்கள் பெறக்கூடும் என்ற இரண்டு கருத்தையும் இந்த பாட்டுல பிராணாயாமத்தின் பயனாக இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 5வது பிரத்யாகாரம். தேரொரு காலம் திசை நின்ற தேவர்கள் ஆர் இவன் என்ன அரணாம் இவன் என்ன ஏறொரு தேவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள யாரொரு கண்டனை மெய் கண்டவாறே. இந்த பிரத்யாகத்தின் பயன் என்ன என்பதை இந்த 5வது பாட்டில் சொல்கிறார்கள். தேரொரு காலத்தை, இவன் வந்து யோகத்தை வந்து சேர்ந்து விட்டான். அந்த சிவயோகத்தை சேர்கின்ற காலத்து திசை நின்ற தேவர்கள், 8 திசைக்கும் 8 திக்கு பாலகர்கள் என்ற திசை தெய்வங்கள் இருக்கின்றார்கள். இப்ப கிழக்கே வந்து இந்திரன், அப்ப தென்கிழக்கே வந்து ஒரு ஆன்லைன் மீட்டிங் இருக்கேன் அப்புறமேட்டு. திக்பாலகர் கிழக்கு திசைக்கு வந்து இந்திரன், அந்த தென்கிழக்குக்கு வந்து அக்னி, தெற்குக்கு வந்து யமன், அந்த வட மேற்கு அதுக்கு வந்து நிருதி, அப்புறம் மேற்குக்கு வந்து வருணன், வடமேற்குக்கு வந்து வாயு, வடக்கு திசைக்கு வந்து குபேரன், வடகிழக்குக்கு வந்து ஈசானன். இந்த 8 பேரும் 8 திசை தெய்வங்கள். அப்புறம் மேல் திசைக்கு வந்து பிரம்மன், கீழ் திசைக்கு வந்து விஷ்ணு. அந்த மட்டும் நம்ம என்ன பண்றோம், அனுஷ்டானம் பண்றோம். அனுஷ்டானம் பண்றப்ப என்ன செய்யறோம், நம்ம வந்து கிழக்கு பார்த்து இந்திராய நமக, அக்னியே நமக, யமாய நமக, நிருதியே நமக, வர்ணாய நமக, வாயவே நமக, குபேராய நமக, ஈசானாய நமக, பிரம்மாய நமக, விஷ்ணுவே நமக, பார்வதி பரமேஸ்வராய நமக. இந்த திக்வதனை வந்து நம்ம அனுஷ்டானத்துல வந்து செய்வோம். அந்த மாதிரி 8 திசை பாலர்களையும் நம்ம வந்து வணக்கம் செய்யறோம். இந்த அனுஷ்டானத்துல வந்து ஒரு பகுதியாக நிற்கின்றது. அதைதான் திசை நின்ற தேவர்கள் என்று அந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்ற 621 அந்த திக்கு பாலர்களாக தேவர்கள்லாம் வந்து இவன் யாரு, ஆர் இவன் என்ன, இவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அது சிவபெருமனுக்கு தான் தெரியும். சிவபெருமான்னா இவன் தாயா நான், இவன் தாயா அரண், இவன் தான் சிவபெருமான். அரணாம் இவன் என்ன, இவன் வந்து என்னுடைய அம்சம், என்னுடைய ரூபத்தை பெற்று விட்டான், சாரூபத்தை பெற்று விட்டான். அரணாம் இவன் என்ன, சிவபெருமான் வந்து நானே அவன், இவனே நான் என்று அறிவிக்க ஏர் ஒரு தேவர்கள். ஏர்னா வந்து அழகை குறிக்கும். இளங்கிலேயே எங்கள் பெருந்துரைக்கோன், அந்த ஏர் வந்து அழகான இளங்கிலேயே அப்படின்னு அந்த கிளியை வந்து மாணிக்கவாசர் சொல்வார். ஏர் என்பது கலப்பையை குறிக்காது, எங்க அழகை குறிக்கும். அந்த அழகுமிக்க தேவர்கள் எல்லாம் முதல்ல இந்த அத்ததிக் பாலகர் எல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா போறப்ப ஏதாவது ஒரு திசை வழியெல்லாம் போவான். பார்த்துட்டு இவன் யாருன்னு கேட்கிறப்ப இவன் தான் நான், இவன் தான், நானுக்கு இவனுக்கு வித்தியாசமே இல்லை என்று அவன் உடனே எல்லா தேவர்களும் இவன் சிவாம்சம் என்று எதிர்கொண்டு அழைக்க காரொரு கண்டனை, அந்த கருமை நிறம் பொருந்திய கண்டத்தை உடைய, நீலகண்டத்தை உடைய அந்த மெய் கண்டவாறே, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுட்டேன் என்று அந்த 32வது சிவபுராணத்து அடியில வந்து நம்முடைய மாணிக்கவாசர் சொல்வார். பெருமானை வந்து மெய்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெருமான் உலகத்தம் தான் மெய், நாமெல்லாம் வந்து பொய். பெருமானை தவிர்த்து பாக்கி எல்லாமே பொய் தான். அதான் பொய் காட்டிய பொய் அகற்றி போதானந்த மெய்காட்டும் மெய்கண்டாம்பாரு.
மெய்யாக சிவத்தை காட்டக்கூடிய குருநாதன் ஆகிய அந்த மெய்கண்டன், அந்த மெய்கண்டவாறு அந்த சிவபெருமானை கண்டவாறு, கண்டது வந்து நேரில் தரிசிப்பது, அவர்கள் பெருமானை நேரில் தரிசிக்க முடியும். இப்படி பிரத்யாகத்தில் இப்போது எதிர்த்தவர்கள் சிவலோகத்துக்கு போவார்கள், சிவனை வந்து சேவிப்பார்கள் என்று அந்த கதை வந்து அவனுக்கு அந்த அரண் உருவமாக்கி அந்த சாரூபமும் அது கிடைக்கும் என்ற கருத்து இந்த பாட்டில் பெறப்பட்டிருக்கின்றது. எப்படி அவருக்கு வந்து இந்த உயர்நிலை கிடைத்தது என்று அவங்களுக்கு வந்து ஆச்சரியம். அதுக்கு வந்து சரியை கிரியை யோகம் தான். நம்ம யோகத்தை பத்தி பேசுறோம், ஆனா சரியை கிரியை இதோடு சேர்க்க வேண்டும். எனவே இவன் சிவபெருமான் தான் என்று சொல்லும்படி இருப்பான் என்று சொல்வார்கள். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா, அங்க பிரத்யாட்டில் நம்ம என்ன பண்றோம், பாவனை செய்யறோம் இல்லையா? மூலாதாரத்துல இருந்து கணபதியை பாவனை பண்றோம், இந்த சுவாதிஷ்டானத்துல வந்து பிரம்மாவை பாவனை பண்றோம், அது மாதிரி மணிப்புலகத்துல வந்து திருமலை வந்து பாவனை பண்றோம், இங்க அநாகரத்துல வந்து ருத்ரனை பாவனை பண்றோம், இங்க விசுத்துல வந்து மகேஸ்வர பாவனை பண்றோம், இங்க ஆங்கிய சக்கரத்துல வந்து சதாசிவத்தை வந்து நம்ம பாவனை பண்றோம். இந்த பாவனையின் பயனாக அவன் யாரை வந்து பாவனை செய்கின்றானோ அந்த வடிவம் அவனுக்கு கிடைக்க வேண்டும். அதுக்குள்ள இருந்து செலுத்துவது அந்த சிவபெருமான் தான் என்று சொல்லுகின்றார்கள். எல்லாவற்றிற்கும் அது பலன் கொடுப்பது அந்த சிவபெருமான் தான். அந்த அத்தனை பாடகர்களாக இருந்தாலும் சரி, அந்த 33 தேவர்களாகவும் இருந்தாலும் சரி, அந்த படைத்து காத்து ஒடுக்கக்கூடிய அந்த 3 தேவர்களாக இருந்தாலும் சரி, அதாவது படைத்து காத்து ஒடுக்கி மறைத்து அழிக்கக்கூடிய அருள் செய்யக்கூடிய அந்த 5 பேராக சரி, அந்த காரண கடவுள் யாரா இருந்தாலும் அவர்களை எல்லாம் செலுத்தக்கூடியது நம்முடைய சிவபெருமான் என்று சொல்வார்கள். அடுத்து 6வது பாட்டு தாரணையின் பயனை வந்து இந்த பாட்டு. ஏன்னா அங்க ஏற்கனவே அந்த பாட்டை சொன்னேன் இல்லையா, அந்த சுந்தர மாமுனிவர் இவன் ஆர் என்ன, அதுதான் இந்த ஆர் இவன் என்ன, அரணாம் இவன் என்ன, இவன் யாருன்னு கேட்கிறப்ப பெருமந்த நந்தமர் ஊரன்னு சொன்ன மாதிரி அந்த கருத்துதான் இந்த பாட்டுல 2வது. ஆர் இவன் என்ன, அரணாம் இவன் என்ன கேட்கறதுக்கு பெருமான் வந்து பதில் சொல்வதாக இந்த பாடல் வந்து அமைகின்றது. அடுத்து 6வது பாட்டு தாரணை. நல்வழி நாடி ரமன் வழி மாற்றிடும் சொல்வழியாளர் சுருங்கா பெருங்கொடை இல்வழியாளர் இமையவர் என் திசை பல்வழி எய்தினும் பார்வலியாமே. நல்வழி நாடி நம்முடைய நூல்கள் இருக்கின்றது. அந்த நூல்கள் வந்து அறநூல்களாக இருந்தாலும் சரி, ஆகமாக இருந்தாலும் சரி, வேதமாக இருந்தாலும் சரி, அதுல வந்து எது நல்ல வழி எது கெட்ட வழின்னு சொல்லியிருக்காங்க. எனவே அந்த யோக நூல்களில் சொல்லப்பட்ட அந்த நல்ல வழிகளை நல்ல நெறிகளை நாடி அதை கடைபிடித்து அதன் பயனாக அந்த நல்வழியாகி அந்த தாரணையை நாட. பிரத்யாரத்தை தாண்டித்தான் அடுத்து தாரணைக்கு போறான். அதுமாதிரி தாரணைக்கு போகும்போது நமன் வழி மாற்றிடும். நமன் வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த நமன் வருகின்ற அந்த வழியை வந்து அது மாற்றி அடைக்கும். மற்றும் சொல் வழியாளர் சுருங்கா பெருங்கொடை, அந்த வளம் சுருங்காத அந்த பெருங்கொடை, அதுல இல்வழியாளர், அது இல்லாத இடத்தில் அங்கு வாழ்கின்றவர்கள் இமையவர் என் திசை, அந்த இமையவர்கள் வாழ்கின்ற 8 திசைகளிலும் பல்வழி எய்தினும், பல வழிகளை நீங்கள் அடைந்தாலும் பார்வழியாகவே, அவர்களுக்கு எல்லாமே இந்த பூமியை போல பழகியதாக இருக்கும். ஏன்னா அந்த தாரணையில எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க, அனுபவிச்சுட்டாங்க. அவங்க இந்த 8 திசையில எந்த லோகத்துக்கு போனாலும் சரி, அந்த இடத்துல அவங்களுக்கு பழகினதுதான் தெரியும். நம்ம ஊர் நம்ம எப்படி பழகி இருக்கோமோ அப்படி அது பழகிய இடமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த சொல் வழி நூல்களில் சொல்லப்பட்ட அந்த நெறி என்ன நூல்கள்? வேத நூல்கள், ஆகம நூல்கள், யோக நூல்கள், நீதி நூல்கள் என்ற அந்த அறநூல்களில் சொல்லப்பட்ட அந்த நெறி. அந்த நெறி எது?
அது நிறைய வந்து நமக்கு அந்த தாரணைக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி அது பெருங்கொடை இல்வழியாளர். இந்த அயோத்தியை பற்றி சொன்னப்ப அங்க வந்து என்ன இருக்கிறாங்க, அங்க வந்து கொடுப்பவர்களும் கிடையாது, வாங்குபவர்களும் கிடையாது கம்பர் வந்து சொல்வார்கள். ஏன்னா அங்க வந்து தானம் பெற அளவுக்கு யாருமே ஏழை வந்து கிடையாது. அது ஏற்பாரும் ஈவாரும் இல்லாத இடம். சிவலோகத்திலையும் அங்க ஏற்பவர்களும் கிடையாது, இடுபவர்களும் கிடையாது. இந்த இடத்துல வந்து அது பொருள்கொடை வந்து சொல்லாது. கம்பர் சொன்னது பொருள்கொடை. ஆனா இங்க சொன்னது வந்து அருள் கொடை, ஞான கொடை. அது அந்த விண்ணுலாம் வந்து போக பூமி. நான் சொன்ன அந்த 7 லோகம் வந்து போக பூமி. அங்க வந்து தேவர்கள் வாழ்ந்து போகத்தை பிரித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனா இவன் என்ன செஞ்சான், இவன் வந்து ஐம்பொறிகளை வந்து இங்க யோகத்தில் இங்க வந்து அடக்கி விட்டான். எனவே வந்து ஐம்பொறி அடக்கி ஞானத்தை எய்தி விட்டான். ஞானத்தை எய்தி விட்டதுனால இவனுக்கு எதுவுமே வந்து தேவையில்லை. இவனுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நான் செஞ்ச நல்வினை பயனாக தான் எனக்கு நன்மை கிடைக்குது, தீவினை பயன் தீமை கிடைக்குது. அது பெருமான் தான் கொடுக்கின்றான் என்ற ஞானம் வந்து இருக்கின்றது. அவனுக்கு வந்து நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. அது யார் உற்றார் யார் அயலார், எல்லாருக்கும் இந்த உறவினர் யாரும் வந்து அயலார் வந்து கிடையாது. அது யாதும் முறை யாவரும் கேளீர் என்று சொல்வது போல அவன் அங்கு இருப்பான் என்ற கருத்து வந்து இந்த தாரணைக்கு பயனாக வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. மக்கள் வந்து நல்வழியில் ஒழுக வேண்டும். இந்த நல்வழியில் உகந்து ஆராய்ந்து என்ன செய்யணும், தீவழியை நீக்க வேண்டும். அப்போது அவன் நிறைமொழியுடைய மனிதனாக மாறிவிடுவான். பிறகு அவன் அந்த விண்ணுலகத்துக்கு எங்க சென்றாலும் அந்த இடத்தில் வந்து அங்க மிக்க கொடையை கொடுக்கக்கூடிய அந்த மற்றவர்கள் வாழ்கின்ற அந்த இலக்கு வாழ்கின்ற அந்த இடம் போலவே அவனுக்கு தெரியும் என்று அந்த கருத்தை வச்சுக்காரு. ஒரு நிமிஷம். இது வந்து மொழி என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் வந்து நிறைமொழி மாந்தர்கள். வந்து எது சொன்னாலும் பலிக்கும். அதான் வந்து பரிமளம் சொல்வாரு. அதை வந்து அவன் வந்து அப்படியே ஆசீர்வாதமா சொன்னாலும் சரி அதுவும் பலிக்கும், சாபமா கொடுத்தாலும் சரி அதுவும் பலிக்கும். அந்த மாதிரி அந்த வாக்கு சித்தி வந்து அவனுக்கு வந்து வந்துவிடும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த பாட்டு வந்து 7வது பாட்டு தியானம். ஐயா கேட்கலங்க ஐயா. ஐயா கேட்கலங்க ஐயா. மற்ற யாருக்காவது கேக்குதுங்களாமா? ஒருத்தருக்கு கேட்கல. கேட்கலைங்கம்மா. கேட்கலம்மா. அம்மா ஐயா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு தாம்மா போயிருக்காரு. சிவாய நம்மம்மா, திருவடி வணக்கம்மா. கேட்கலம்மா. அது போன வாட்டி தாங்க சொன்னாரு, இந்த வாட்டி சொல்லல. அது என்னன்னு தெரியல. சரிங்கம்மா. சும்மா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா எல்லாரும். வந்துருவாரு, ஐயா வந்துருவாரு, போயிட்டு வெளியில வருவாரு.
சிவாய நம்ம பேசுறது கேக்குதா? கேக்குயா இப்ப கேக்கு கேக்குதுங்கம்மா கேக்குதுங்கய்யா. கேக்குது இப்ப கேக்குதுயா. ஆமா, நெட்ல பிரச்சனை, அதனால வந்து நான் செல்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கேம்மா. தூங்க வல்லார்க்கு துணையேல் போனமும் வாங்க வல்லார்க்கு வழி செய்து நின்றிட்டு தேங்க வல்லார்க்கும் திளைக்கும் அமுதமும் தாங்க வல்லார்க்கு தான் இடம் ஆமே என்று சொல்லியிருக்கின்றார்கள். தூங்குவது வந்து நம்முடைய திருமால். அவர் எங்கே தூங்குகின்றார் அப்படின்னா பார்க்கடலில் வந்து தூங்குகின்றார். அவருக்கு துணையான போனமும் அந்த துணையேல் போனமும் வாங்க வல்லார்க்கு, இந்த படைக்க கடவுள் யாரு? இந்த 7 உலகத்தையும் படைத்தது வந்து பிரம்மன். எனவே ஒன்றுக்கு ஒன்று துணையான 7 உலகங்கள், பூலோகம், புவலோகம், சுவலோகம், மகலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் என்ற அந்த 7 உலகம். சத்தியலோகத்தை ஆரம்பிச்சா பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சக்திலோகம், சிவலோகம். அது ஒண்ணுக்கு ஒண்ணு துணையா, ஒண்ணுக்கு ஒண்ணு அடிப்படையா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு மேல இருக்கு. அது மாதிரி துணையான அந்த 7 உலகங்களை படைக்க வல்ல அந்த பிரம்மனுக்கும் வழி செய்து நின்றுட்டு அந்த படைக்கக்கூடிய காக்கக்கூடிய அந்த வலிமையை கொடுப்பது அந்த சிவபெருமான். அதை வாங்க வல்லான், வாங்க வல்லான்னா வந்து அதை அழிக்கக்கூடியவன். அதே நம்ம மாணிக்க சொல்லுவோம் இல்லையா, வச்சு வாங்குவாய் வஞ்சக பெரும்புடன்ட்டு. அது மாதிரி வச்சு வாங்குதல் அப்படிங்கிறது, வாங்குதல்ங்கிறது அதை அழிக்கக்கூடியது, ஒடுக்கக்கூடியது. எனவே அந்த அழிக்க வல்ல ஒடுக்கக்கூடிய அந்த அரணுக்கும் தேங்க வல்லார்க்கும் திளைக்கும் அமுதமும் தாங்க வல்லார்க்கு தானிடமாமே. அந்த தேவர்கள்லாம் எதை சாப்பிடுறாங்க அப்படின்னா அங்கு உள்ள அமுதத்தை வந்து சாப்பிடுகின்றார்கள். அந்த அமுதத்தை சாப்பிடக்கூடிய தாங்க வல்ல அந்த தேவர்களுக்கும் தான் இடமாமே. எல்லாருக்கும் தாங்கக்கூடிய இடமாக இருப்பது யார் அப்படின்னா அந்த சிவபெருமான் தான் இருக்கின்றான். எனவே அந்த திருமாலுக்கும் சரி, பிரம்மனுக்கும் சரி, மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் அவன்தான் வந்து இடமாக தாங்கக்கூடியவனாக இருக்கின்றானே என்று அந்த பாட்டுல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. வாங்குதல் என்பது படைத்தலை குறிக்கும், தேங்குதல் என்பது அழித்தலை குறிக்கும், தூங்குதல் என்பது அந்த காக்கக்கூடிய திருமாலை வந்து குறிக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், இந்த தியானத்தின் பயனாக நீங்கள் வந்து அந்த தேவர்களாக மாறக்கூடும் என்ற இந்த பாட்டை வந்து இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். எனவே யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், தாரணை, பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த மாதிரி நம்ம 8 வழிக்கு போனோம்னா கடைசியா நம்ம எங்க போயிடலாம் அப்படின்னா வந்து தியானத்துக்கு வந்து போயிடலாம். எனவே நல்வழி தீவழின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. நல்வழி தீவழினா அதை சொல்வழின்னு சொல்றாங்க. இப்ப நீதி நூல்களா நமக்கு வந்து ஒரு வழி சொல்லுது, அந்த வழிப்படியே வந்து நம்ம வந்து செல்ல வேண்டும். அதாவது சொல்லால் நம்மை வலுப்படுத்துகின்ற அந்த ஆற்றல், அந்த ஆற்றல் வந்து அந்த நூலுக்கு உண்டு. அந்த நூலை படைத்தவர்களுக்கும் அதை போதிப்பவர்களுக்கும் உண்டு. அவர்களை தான் சொல் வழியாளர் என்று சொல்லுகின்றார்கள். அவங்க அதையே சொல்றப்ப அவங்களுடைய மொழி வந்து நிறைமொழியாக மாறிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை உலகத்து மறைமொழி காட்டிவிடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் வந்து சாதாரணமா ஒரு சொன்னால் சரி, அப்பா நீ போய் நல்லா இரு, ஒரு பெரிய மகானை போய் பார்க்கணும், இப்படி ஆசிரமே நல்லா இருப்போம்னு சொன்னா நம்ம நல்லா இருப்போம் இல்லைங்களா. அவர்கிட்ட நம்ம ஏதாவது கோவப்படுற மாதிரி நடந்து நீ அவருக்கு வந்து இப்படி சாபம் கொடுக்க மாட்டாங்க, அந்த மனசால நினைச்சா கூட போயிடும், நம்ம வந்து அழிஞ்சு போயிடுவோம். அவங்கதான் வந்து நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று சொல்வார்கள். இதற்கு உதாரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த சிலப்பதிகாரம் இருக்கும். அந்த சிலப்பதிகாரத்துல வந்து கவுந்தியடிகள்னு இருப்பாங்க. அந்த கண்ணனும் கண்ணகியும் கோவலனும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, சோழ நாட்டில இருந்து புறப்பட்டு அங்க போறாங்க. போறப்ப அந்த கவுந்தியடிகள் தான் பாக்குறாங்க. பாக்குறப்ப அவங்க வந்து கொண்டு அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு அவங்க ஆசிரமத்துல வந்து தங்க வச்சிருக்காங்க. அப்ப அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா 2 கெட்ட பேர் வந்து வராங்க. அவர்கள் வந்து ஒழுக்கம் இல்லாதவர்கள், இந்த ஆணும் பெண்ணுமாக இருந்து கொண்டு அவர்கள் வந்து அந்த கல் அருந்து விட்டு அங்க ஆசிரமத்துக்கு வராங்க. வந்துட்டு அந்த கவுந்தியர்களை பார்த்து கேட்குறாங்க, அம்மா இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னா, இவங்க 2 பேரும் என் மக்கள் பா, என் குழந்தைங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க.
அவங்க எல்லாம் எல்லாரும் குழந்தைய தானே பார்ப்பாங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் சொல்றாங்க, அவங்க 2 பேரும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி ஒரு தாய் வழிக்கு உள்ள அந்த குழந்தைங்க வந்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அந்த அம்மாவுக்கு வந்து கோபம் வந்துடுது. அப்ப என்ன செய்யறார்கள், அதை முள்ளுரை காட்டில் முதுநறி ஆகுகன்னு சாபம் கொடுக்குறாங்க. இந்த முள் நிறைந்த காட்டுல நீங்க வந்து கிளை நரியா போங்க அப்படின்னு சாபம் கொடுத்தோன்னே அவங்க 2 பேரும் வந்து நரியா போயிடுறாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய கௌதம மகரிஷி இருக்கார். இந்த கௌதம மகரிஷியுடைய அந்த மனைவி அகலிகை, அவளை பார்த்து இந்திரன் வந்து ஆசைப்படுகின்றான். இந்திரன் ஆசைப்பட்டு என்ன செய்யறான், அவன் கௌதம மகரிஷி போல வேடம் போட்டுக்கொண்டு அவளோடு கலந்து விடுகின்றான். உடனே அதை அறிந்த அந்த முனிவர் வந்து என்ன செய்கின்றார், வந்து நீ வந்து ஒரு பெண் மேல் வந்து இச்சித்து நீ வந்தே இல்லையா, நீ எப்பேற்பட்டவன், தேவர்கள் தலைவன், அப்பேற்பட்ட நீ உன்னுடைய தகுதியை கருதாமல் ஒரு பெண் குறி மேல் வந்து இச்சித்து நீ வந்தா, எனவே உன்னோட உடம்பு முழுக்க 1000 பெண் குறி தோன்றட்டும் என்று சாபம் இடுகின்றார். உடனே அவன் உடம்பு முழுக்க அந்த 1000 பெண் குறி வந்து தோன்றி விடுகின்றது. அவன் நாணம் அடைந்து விடுகின்றான். அப்ப அந்த பெண்ணை பார்த்து அவனுக்கு வந்து கட்டின புருஷனுக்கும் அந்நியனுக்கும் நீ வித்தியாசம் தெரியாம ஒரு கல்லு மாதிரி இருந்திருக்கியே, அப்ப நீ கல்லாக கடவாயின்னு அவருக்கு சாபம் கொடுக்குறாரு. இந்த அம்மா வந்து கல்லா போயிடுறாங்க. அதான் அந்த அகலியை வந்து கல்லாக மாறுகின்றார். அப்ப ராமுடைய பாதம் பட்டு அவன் மறுபடியும் பெண்ணாக வந்து மாறுகின்றார். ஒரு சாப விமோச்சனம் வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி இவன் இந்திரன் கேட்கிறப்ப இது இந்த 1000 வந்து உனக்கு 1000 கண் போல தோன்றட்டும் என்று அந்த சாபத்தை மாற்றி கொடுக்கின்றார். அப்படிதான் அந்த 5வித்தான் ஆற்றல் அகல் விசும்புள்ளார் கோமான் இந்திரனே சாடும் கரி. அதான் வந்து சொல்வழிக்காக வந்து விளக்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீ என்ன செய்யணும், நீ என்ன சொன்னாலும் பழிக்கும், அதெல்லாம் நீ என்ன செய்ய, கோபத்துல வார்த்தையை விட்டுடாத, அவசரப்பட்டு யாருக்கும் நீ சாபத்தை நீ கொடுத்துடாத உடைய தவம் வந்து அங்கு வீணாகும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து நிறைவு பாடல் சமாதி. காரியமானிய உபாதியை தான் கடந்து ஆரிய காரணம் ஏழும் தன் பாலுற வாரிய காரணம் ஆய தவத்திடை தாரியல் தற்பரம் சேர்தல் சமாதியே. தற்பரமாகிய அந்த சிவத்தோடு சேர்தல், அது சமாதியாக இந்த சிவனுக்கு சமமாக இருப்பது, இந்த கடவுளோடு ஒப்பு இருப்பது, அதுதான் சமாதி என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. காரியமான உபாதியை நம்ம வந்து 36 தத்துவங்கள் 60 தாத்துவங்கள் இருக்கின்றது. எனவே அந்த தத்துவங்கள் தாத்துவங்கள் வந்துதான் தனு கரண போன போகங்கள். தனுனா அந்த உடம்பை வந்து குறிக்கும், கரணம்னா அதில் உள்ள மெய்வாய் கண்மூக்கு செவி கை கால் குதம் குறிவாய், அப்புறம் அந்த கரணமாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம், அதெல்லாம் வந்து கரணம் என்று சொல்லப்படும். இந்த உடம்பு, அந்த உடம்புக்கு வேண்டிய அந்த கருவி கரணங்கள். அப்புறம் போனம், நாம் வாழக்கூடிய அந்த 224 போனங்கள். நம்ம வந்து பூலோகத்துல இருக்கோம், இப்படி பல லோகங்கள் இருக்கிற போனங்கள். அப்புறம் நம்ம வந்தது எதுக்காக, இந்த போகத்தை அனுபவிப்பதற்காக. அந்த போகம் இதெல்லாம் எதிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா அந்த தத்துவத்திலிருந்தும் தாத்விகத்திலும் வந்து வந்திருக்கின்றது. அந்த காரணமாக இருப்பது தத்துவம், காரியமாக இருப்பது தாத்வீகம். அதை வந்து உபாதி என்று சொல்வார்கள். அந்த உபாதி தான் நம்மளை வந்து பந்தப்படுத்துகின்றது. எனவே அந்த காரணமான தத்துவம், காரியமான அந்த தாத்வீகம், அந்த 36 இந்த உபாதியும் தான் கடந்து அந்த அனைத்து பந்தங்களையும் கடந்த பின்பு ஆரிய காரணம், அவற்றிற்கு நிரம்பிய காரணம் ஆகிய ஏழும் தன்பால் உற. இப்ப 7ஆக இருப்பது எது? 7ஆக இருப்பது வந்து அந்த வித்யா தத்துவம். ஆன்ம தத்துவம் வந்து 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் வந்து 5. அந்த காரணம் 7ம் தன் பாலுற. ஏன்னா இந்த 7 வித்யா தத்துவம் தான் அந்த 24 ஆன்ம தத்துவத்தை வந்து கடக்கிறது. ஏன்னா அந்த காரணமாக இருப்பது அந்த வித்யா தத்துவம். அந்த 7ன் இயல்பும் அப்பொழுதுதான் உனக்கு இனிதி விளங்கி தோன்றும். ஏன்னா மற்ற மதத்தெல்லாம் அந்த 24 தத்துவத்தோடு நின்று போயிடுறாங்க. அதை தாண்டி அதுக்கு மேல 7 தத்துவம் இருக்கு, அதுக்கு மேல 5 தத்துவம் இருக்கிறது அந்த சைவ சமயத்துக்குது, சைவ சித்தாந்தத்துக்கு தான் இருக்குது. அப்பதான் அந்த 7ஓட இயல்பு, காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை என்ற அந்த 7 தத்துவமும் அப்பதான் உன் அறிவுல வந்து விளங்கும். அந்த மாதிரி விளங்கும் வாரிய காரணம் மாயத்துவத்திடை, அதையே வந்து இடையறாது நினைத்து நினைத்து தவம் செய்து செய்யும் போது என்ன செய்யும்,
காரணம் மாய, எல்லாவற்றுக்கும் காரணமான அந்த ஆணவம் மாய, அது கெட்டொழிய வலிமை கட தவத்திடை, அந்த சரியை கிரியை யோகமாகிய அந்த தவத்திடை தாரியல் தற்படம் சேர்தல் சமாதியே. இப்ப ஆணவம் கெட்டு போச்சு அப்படின்னா என்ன செய்வான், அவன் மறுமையில கடவுளோடு ஒப்ப இருப்பான், அந்த ஆதிக்கு சமமாக இருப்பான். இதுதான் சமாதியில் பெறக்கூடிய குறிக்கும். எனவே அந்த காரணமாக இருப்பது அந்த தத்துவங்கள், காரியமாக இருப்பது அது தாத்விகங்கள். இதை வடமொழியில உபாதி என்று சொல்லப்படும். இந்த காரியமான உபாதி என்று அடைமொழி கொடுத்து ஓதுகின்றார். அப்ப என்ன செய்யும், இப்ப நம்ம ஆன்ம தத்துவத்தை கடக்கிறோம். ஆன்ம தத்துவம் நம்ம ஒடுக்கமுறையில போறோம். ஒடுக்கமுறையில பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றது. பஞ்சபூதம் அப்ப நிலம் நீர்ல ஒடுங்கும், நீர் தீல ஒடுங்கும், தீ காட்டுல ஒடுங்கும், காட்டுல ஆகாயத்துல ஒடுங்கும். இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா இது என்ன செய்யும், அந்த தன்மாத்திரையில ஒடுங்கும். ஆகாயம் சப்த தன்மாத்திரையில ஒடுங்கும். அந்த வாயு என்ன செய்யும், ஸ்பர்ச தன்மாத்திரையில ஒடுங்கும். தீ ரூப தன்மாத்திரையில ஒடுங்கும். அந்த நீர் ரச தன்மாத்திரையில ஒடுங்கும். அந்த நிலம் அந்த நாட்டம் அல்லது மனம் அல்லது கந்தம் என்ற தன்மாத்திரையில ஒடுங்கும். இந்த தன்மாத்திரையில என்ன செய்யும், எல்லாம் படிப்படியா போய் அந்த ஆன்மத்தம் 24 போயிட்டு கடைசியில மூலப்பிரகடையில ஒடுங்கும். இந்த 5 பொறிகள், அறிவு கருவிகள், தொழில் கருவிகள், அந்த கரணங்கள் எல்லாம் போனா எங்க போனா அந்த மூலப்பிரகடையில ஒடுங்கும். அந்த மூலப்பிரகிருதி அல்லது பிரகிருதி மாயை எங்கேருந்து வந்தது அப்படின்னா அந்த வித்யா தத்துவத்திலிருந்து வந்தது. வித்யாத்துல காலம், நியதி, கலை, வித்தை, அரகம் இருக்கு இல்லையா, அந்த கலையில தான் அது ஒடுங்கும். அது போல அந்த வித்யா தத்துவம் சிவ தத்துவத்துல ஒடுங்கும். ஒடுங்கி சிவம் என்ன செய்யும், அந்த பரசிவத்துல ஒடுங்கும். பரசிவம் பராபர சிவத்துல ஒடுங்கும். கடல அந்த தற்படத்துல ஒடுங்கும். அது மாதிரி ஒடுங்கி நிற்பது, இதைதான் அவர் சமாதி என்று இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நம்ம என்ன செஞ்சோம், அந்த அட்டாங்க யோகத்துல ஒன்னொன்னையும் தனித்தனியா பார்த்தோம். இப்ப இதுல ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு பாடலை சொல்லி அதன் பெருமையை சொல்லியிருக்கின்றார்கள். இது கடைசி பாட்டுக்கு விளக்கம் என்ன, அந்த காரிய உபாதிகள் அது எல்லாம் அகன்று, அப்புறம் அந்த காரண உபாதியாகிய அதை பொருந்தி, காரிய உபாதி அந்த தாத்விகங்கள், அது காரண உபாதியை பொருந்தி, அப்புறம் அதற்கு காரணமாகிய அந்த ஆணவ மலம் கெட அவன் கற்பொருளை சார்ந்து நிற்பதுதான் சமாதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வடமொழியில வேற மாதிரி சொல்ல, உபாதினா என்னன்னு சொல்றாங்க, அவன் அது இறை பற்றியின்மை, கடவுள் இல்லை அப்படிங்கிற நாஸ்திகத்தில் இருக்குது. அற்ப அறிவு உடைமை, அறிவு சிற்றறிவா இருக்கின்றது. அளவுபட்ட தன்மை, பெருமான் அளவுபடாதவன், இந்த ஆன்மா அளவுபட்டது. பெருமான் அந்த நிமலன், அவன் இதுதான் என்ன செய்யுது, இது மாயை கண்மம் ஆணவத்தோடு கூடியது. பெருமானுக்கு பேராற்றல், இந்த ஆன்மாவுக்கு சிற்றறிவு சிறிது அறிவுதான் உடையது. அப்புறம் பெருமான் பர சுதந்திரன், இதுக்கு சுதந்திரம் இன்மை. அதனால இது எப்படி சொல்றாங்கன்னா அனிசத்துவம், அதாவது ஈசன் இல்லைன்னு சொல்லுது. கிஞ்சித்துவம் கொஞ்சோடு இருக்கிறது, பரிச்சின்னத்துவம் கொஞ்சோண்டு அளவா இருக்கிறது, மாயா சகித்துவம் மாயையோடு கூடியிருப்பது, அற்ப சக்தித்துவம் கொஞ்சோண்டு சக்தி இருப்பது, பராதீனம் தன்னுடைய சுயாதீனத்தில் இல்லாம சுதந்திரமா இல்லாம உனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, ஆணவத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பது, அபரோட்சத்துவம் என்பது பெருமானை பரோட்சத்துவம் பார்ப்பது, பெருமானை பார்க்க முடியாமல் இருப்பது. இந்த 7 உபாதிகளையும் கடப்பதுதான், அந்த கடந்தான் உங்களுக்கு அந்த ஜீவபோதம் போயிடும். ஜீவபோதம் பாடி நீ என்ன செய்வ, நீ சிவனாக மாறிவிடுவாய் என்று சொல்வார்கள். இதுதான் குமரகுருபர் சொல்வார். குமரகுருபர் என்ன பண்றார், ஒரு குருவை தேடி போகின்றார். குருவை தேடி அவர் இங்க தர்மபுரத்துல வாங்குறாரு. அப்ப அங்க மாசிலாமணி தேசிகர் தான் குருவா இருக்காரு, 3வது குருவா இருக்காரு. அப்ப அவர்கிட்ட அந்த தர்மபுரம் எல்லைக்கு போறாரு. அந்த எல்லையை போனவனே என்ன சொல்றாரு, தர்மபுரம் குறுகினேன், என் பெயரில் ஒரு மாத்திரை குறுகினேன் என்று சொல்றாரு. பெயர் என்ன, அவர் பேர் குமரகுருபர் தான். ஆனா நம்ம இல்ல பெயர் என்ன, நம்ம ஆன்மா ஜீவன். பெருமானுக்கு பெயர் சிவன். ஜீவன்னா 2 மாத்திரை, சீக்கு 2 மாத்திரை, சிவனுக்கு 1 மாத்திரை. அப்ப அந்த சீவன் என்ன ஆயிடுச்சு, அது சிவனாக மாறிவிட்டது. இந்த சர்க்குருவை
சேர்ந்ததுமே என்ன செய்கிறது, நமக்கு அந்த சிவத்துவம் வந்துவிட்டது. சித்தமலம் மறுத்து சிவமாக்கி அணையாண்ட அத்தனை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே என்று நம்ம கடைசியில் அந்த திருவாசத்துல வந்து பார்க்கிறோம். பெருமானுக்கு அந்த எண் குணங்கள் உடைக்கின்றது. அது முற்றுரை உடைமை, எங்கும் தானாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீக்குதல், வரம்பில் ஆற்றல், அது தன்வயத்தனாதல், ஒன்றி உணர்தல். அதை வடமொழி எப்படி சொல்லுவாங்கன்னா ஈசத்துவம், சர்வஞத்துவம், சர்வஞம் எல்லாத்தையும் அறிவது, வியாபகத்துவம் எல்லாவற்றிலும் வியாபித்து இருப்பது, மாயா ரகிதத்துவம் அந்த மாயை சேராமல் இருப்பது, சர்வ சக்தித்துவம் எல்லா சக்திகளையும் உடையவது, சுதந்திரத்துவம் தானாக ஒன்றை செய்யக்கூடியது, பரோட்சத்துவம் தனக்குள் தானாக இருப்பது என்று சொல்வார்கள். எனவே நம்ம என்ன செய்யறோம், இந்த சமாதியில நம்ம சிவன் வேறு ஜீவன் வேறு இல்ல, இந்த ஜீவனே சிவனாக மாறிவிடுகின்றது என்ற கருத்தை சொல்லி அடுத்த அட்டமாசத்துல பாடல்கள் 31 மந்திரங்கள் இருக்கின்றது. அதுல அதை அடுத்த வாரம் சிந்திக்கலாமா, இல்ல 2-3 பாட்டு இப்ப சிந்திக்கலாம்னு அடியார் பெருமக்கள் சொன்னா சிந்திக்கலாம், இல்ல இதோட நிறைவு பண்ணிடலாம். அடுத்த வாரம் சிந்திக்கலாம் ஐயா. சரி, இந்த அட்டாங்க யோக பேரு என்ற தலைப்போடு இன்றைய திருமந்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஓங்க, நட்டமும் வேலி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிடு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன நன்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் என்ற சீரடியார் பொற்பாதங்களை வணங்கி இந்த திருமந்திர சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்சபேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியோம், சிவசுப்பிரமணியோம், சிவசுப்பிரமணியோம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், இல்ல நிறைவு செய்து விடலாம். சிவாய நம. வேலம்மாள் பேசுங்கம்மா. வேலம்மாள். அம்மா திருச்சிற்றம்பலங்கம்மா, திருவடி வணக்கங்கம்மா, சிவாய நமங்க. கேக்குதாங்கம்மா? அம்மா அம்மா கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க பேசுங்க. கேட்கலன்னா கேட்கலன்னு சொல்லுவாங்க, பேசுங்க. சரிங்கம்மா. சிவாய நம. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா, திருவடி வணக்கங்க ஐயா. பேசுங்க பேசுங்க. சரிங்க ஐயா, எடுத்துக்கிறேங்க. சிவ சிவா. ஐயா இன்னைக்கு வகுப்பு